ஹே காய்ஸ், இதுதான் என்னுடைய ஃபஸ்ட்டு ரேப்பிடோ. நேற்றுக்கு நம்ம புலம்புன மாதிரி இன்றைக்கி வந்துட்டு இன்னிலேருந்து நம்ம வந்து வீடியோலாம் ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பட் என்ன பண்ணுறதுனே ஒரு ஐடியா இல்லை. அதனால் நேற்றுக்கு நம்ம சொன்னோம் பார்த்தீங்களா, அந்த ரேப்பிடோ, அமேசான் டெலிவரி, அப்புறம் ஜெப்டோ, ஸ்விக்கி, ஜொமேட்டோ, இதெல்லாம் கம்பேர் பண்ணி பார்க்கலான்னு நினச்சேன் நான் இந்த 1 வீக்கில். பட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் வந்து ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்ட வரைக்கும் வந்து ரேப்பிடோ தான் பெஸ்ட்டுன்னாங்க நிறைய பேர். ஸோ அதனால தான் காலையில் வந்துட்டு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ வந்து இது பண்ணியிருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு ரைடே வந்து அமோகமாக அமைஞ்சுது. ஆனால் என்ன கொஞ்சம் தூரம், டிராஃபிக் வேறு. லிட்ரலி ஒரு 300 ருபீஸ் கிட்ட வந்துச்சு. 293 + 30 ருபீஸ் சம்திங். நம்ம வந்துட்டு என்னுடைய ஒரு அக்கௌண்ட்டில் வந்துட்டு 0 ருபீஸ் பேலன்ஸ் வச்சுருக்கேன் நான். ஸோ அந்த அக்கௌண்ட்டில் தான் வந்து நம்ம வந்து அமௌண்ட் சேர்த்த போகிறோம். நேற்றுக்கு நம்ம சொன்ன மாதிரி 2 lakhs தான் நம்மளோட கோல். 100 டேஸில் நம்ம வந்து 2 lakhs சேர்த்தணும்னா லிட்ரலி ஒரு நாளைக்கு வந்து நம்ம 2000 ரூபா கிட்ட சம்பாதிக்கணும். நான் ஆஃபீஸ் போகிற சேலரி எல்லாம் இன்க்ளூட் பண்ணால் கூட எனக்கு வந்து லிட்ரலி ஒரு 700 ருபீஸ் நான் வந்து ஆஃபீஸ் டைமில் வரும்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 20,000 கூட டிவைட் பண்ணால் ஒரு 750 ருபீஸ் ஒரு நாளைக்கு நான் ஏர்ன் பண்ணுறேன், மார்னிங் டு ஈவினிங் ஒரு 6 வரைக்கும். ஸோ ஈவினிங் 6லேருந்து நைட் 1 ஆகட்டும் சரி, 2 ஆகட்டும் சரி, என்ன ஆனாலும் சரி, நம்ம வந்து ஒரு 1000 ருபீஸ்க்கு மேலே தான் ஏர்ன் பண்ணிவிட்டு அப்புறமா தான் நம்ம வந்து போய் ரெஸ்ட் எடுக்கிறது இதெல்லாம் யோசிக்கணுமே. அது வரைக்கும் நமக்கு வந்து எந்த ஒரு சிந்தனையும் இருக்கக்கூடாதுன்னு ஒரு லட்சியத்தோடு இன்றைக்கி டே ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் vlog ஆஃப் ரேப்பிடோ. இன்றைக்கி ஒரு நாளில் எவ்வளோ சம்பாதிக்கலாம்? லிட்ரலி ஒரு 7க்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் நான். 7 மீன்ஸ் 8, 9, 10, 11, 12. இந்த சென்ஸ் 5 to 6 hours ஓட்ட போகிறோம். இந்த 6 ஹவர்ஸில் நம்ம வந்து எவ்வளோ சம்பாதிக்க போகிறோம் அப்படிங்கிறத வந்து இது ஒரு பெரிய வீடியோவாக இருக்க போகுது. நான் வந்து பேசிக்கிட்டே அப்படியே வந்து லொக்கேஷனே தாண்டி போயிட்டேன் நான். இங்கே தான் எங்கேயோ இருக்காங்க, இந்த கார்னருன்னு காட்டுது எனக்கு லொக்கேஷன். ರ್ಯಾಪಿಡೋ ಬುಕ್ ಮಾಡಿದ್ದೀರಾ? ರ್ಯಾಪಿಡೋ ಬುಕ್ ಮಾಡಿದ್ದೀರಾ? ಓಕೆ. ಫೋನ್ ತೆಗಿತಾ ಇಲ್ಲ ಅವರು. ಯಾ ஃபஸ்ட் ஆர்டரே ஒரு பொண்ணு, அன்எக்ஸ்பெக்டட். பட் ஸ்டில் ஓகே. ரேப்பிடோன்னு வந்துட்டாலே யார் வரணும் வருவாங்க. அவங்க வந்து அப்படியே பொறுமையாக போக சொல்கிறாங்க. ஸோ பொறுமையாக தான் போக போகிறோம். ரொம்ப பேசுறதுக்கு எதுவும் இல்லை. லெட்ஸ் சி. கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணுறேங்க. ஓகே. சரி ப்ரோ. ஃபைனலி 2வது ஆர்டர் வந்துடுச்சு. 2வது ஆர்டர் பார்த்தீங்கன்னா 70 ருபீஸ். இந்திரா நகர்கிட்ட போகணும் நான். ஓகே ஃபைன். நம்ம போகிற வழி தான், கேஆர்புரம் போகிற வழி தான் இருக்குது. பிரதர் வந்து தமிழ் தான். ஸோ நம்ம வந்து டென்ஷன் இல்லை, அப்படியே ஆராம்சே அப்படி பேசிக்கிட்டு கூட போகலாம். அண்ட் மேஜர் இன்னொன்று என்னென்னா, பசங்க அப்படின்னா கொஞ்சம் நம்ம வந்து வண்டி இழுத்து ஓட்டலாம். நம்ம கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகிறதுக்கெல்லாம் பிளான் பண்ணலாம். பொண்ணுங்க வந்தாங்கன்னா என்ன பண்ண முடியும்? அப்படியே பொறுமையாக 20, 30 அதுலேயே போகணும். பசங்கன்னா அப்படி இல்லை. நான் இப்படி சந்தடிப்பேன், கார் வருதுன்னு தெரியுது, இருந்தாலும் நான் வந்து அப்படியே கொஞ்சம் அப்படி போயிட்டு அப்படி எஸ்கேப் ஆகிடுவேன். இதே பொண்ணாக இருந்தால் நான் அப்படி ஓட்ட முடியுமா? அந்த ஒரு பயம் இருக்கும், அந்த ஒரு பேனிக்லேயே ஓட்டுற மாதிரி இருக்கும். அப்படியே ஓட்டி அப்படியே எனக்கு வண்டி ஓட்ட தெரியாமலேயே போயிடும் கடைசி வரைக்கும். ஸோ மேஜராக ரேப்பிடோ வந்துச்சுன்னா பசங்க வந்தாங்கன்னா செம்மையாக இருக்கும், ஜாலியாக அப்படியே போகலாம். அவன் எப்பயும் ஓட்டுற மாதிரி அப்படியே ஓட்டிகிட்டே போயிடலாம். இது வர வழியில் என்ன ஆச்சுன்னா, கூகுள் குட்டிச்சாத்தான் வந்துட்டு 1 கிலோமீட்டருக்கு வரதுக்கு பதிலாக சுற்றி எனக்கு வந்து அப்படியே ஒரு 6 கிலோமீட்டர்கிட்ட அப்படியே சுற்றி ரூட்டு காட்டிடுச்சு. டிராஃபிக்காக இருக்குது அப்படின்னு ஒரே ரீசனுக்காக. ஆக்சுவலி பார்த்தா அங்கே டிராஃபிக்கே இல்லை. வாவ், இதுதான் மக்களே. வந்துச்சு, 3வது ஆர்டர் வந்துச்சு.
அவ்வளோதான் பொக்கல், அவ்வளோதான் மாதம் இன்றைக்கி, அவ்வளோதான். அப்படியே லட்சமாக சம்பாதிக்கும் ஒரே நாளில். ஆயிடுச்சு பொக்கலே, ஆயிடுச்சு. 3வது ஆர்டரே. இங்கே ஒரு பொண்ணு அழகாக இருக்கா மச்சான். ரேப்பிடோ ஓட்டி வரும். இது வந்து எப்படின்னா அந்த ப்ரையாரிட்டி பேசிஸில் வருது. இது பழைய ஆளுங்கள்லாம் 20 ஆர்டர் 30 ஆர்டர் ஓட்டிடுவாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்குலாம் நிறைய ஆர்டர் வருது. நமக்குலாம் அப்படியே ஒன்று கிள்ளி தராங்க. எனக்கு அப்படியே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. இருந்தாலும் என்ன பண்ண முடியும், வில்சி போக தானே எல்லாம் இதாகும். ஆனால் நாளைலேருந்தே நம்ம இதே ஒரு சேலஞ்சுன்னு ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம வந்து பண்ண முடியல அப்படின்னா என்ன பண்ணுறது தெரியல. ஓகே, நான் இருந்தாலும் பார்த்துக்கலாம், அவ்வளோதான். சரி மக்களே, இது வந்து இருட்டாக இருக்குது. இதுக்கப்புறம் எடுக்கிறது எதுவும் லைக் இல்லை. நம்ம வந்து அப்படியே ட்ராப் லொக்கேஷன் கிட்ட போனதுக்கப்புறம் அப்படியே கண்டினியூ பண்ணலாம். நடுவில் வந்து அப்படியே ஃபுல் டார்க்னஸ் ஏரியா, அதெல்லாம் லைட் அங்கங்கே ஒன்று இருக்குது, அவ்வளோதான். வாங்க அங்கே போய்ட்டு கண்டினியூ பண்ணுறேன். தேங்க்ஸ் ப்ரோ. ஓகே, தேங்க்யூ. நல்ல மனுஷன், யாரோ நல்ல மனுஷன். 60 ரூபாய் 80 ரூபா போட்டு போகிறாப்புல. ஃபைனலி நண்பர்களே, 4வது ஆர்டர் வந்துடுச்சு. இது வந்து 60 ருபீஸ். நம்ம வந்து இங்கேருந்து கேஆர்புரம் போகணும். கொஞ்சம் இருட்டாக தான் இருக்குது, லைட் எதுவும் இல்லை. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல, சீரியஸாக ஒரு ஐடியாவே இல்லை. நான் எங்கள் அம்மாகிட்ட பேசிகிட்டு அப்படியே ஜாலியாக ஃபோனில் பேசிக்கிட்டு அப்படியே ரைட் ஓட்டிக்கிட்டே இருக்கேன். இன்னும் 2 ஆர்டர் வந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். அப்படியே கொஞ்சம் பெட்ரோல் இதெல்லாம் போயிட்டு ஒரு 500 கையில் நிற்கிற மாதிரி இருந்தால் இன்னும் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். பார்க்கலாம். இன்னும் நமக்கு வந்து ஒரு 1/2 hour டைம் இருக்குது. 1/2 hourக்குள்ளே நம்ம வந்து எவ்வளோ ரைட் பண்ண முடியுமோ பண்ணலாம். இல்லை முடியல அப்படின்னா இந்த வீடியோ வந்து சின்னதாக முடிச்சிடலாம் இன்றைக்கி. நாளைக்கு இந்த வீடியோ ஒரு ரிசல்ட் எப்படி இருக்குன்றதை பார்த்துட்டு அடுத்து நம்ம வந்து கண்டினியூ பண்ணுறதா, இல்லை நம்ம வந்து வேறு ஏதாச்சும் புதுசாக ட்ரை பண்ணுறதா பிளான் பண்ணலாம். பட் நான் சொல்லிக்கிறேன் இப்போவே, இந்த வீடியோ வந்துட்டு எவ்வளோக்கு எவ்வளோ டார்க்காக இருக்கோ அதே மாதிரி தான் இருக்கும் வர அப்கமிங் வீடியோஸ் கூட. பிகாஸ் நைட் டைமில் மட்டும் தான் நம்ம ரேப்பிடோ ஓட்ட போகிறோம். மார்னிங் வந்து நமக்கு ஆஃபீஸ் இருக்குது. ஆஃபீஸ் முடிச்சுட்டு நம்ம வந்து ரேப்பிடோ கண்டினியூ பண்ணாலும் சரி, எது கண்டினியூ பண்ணாலும் ஈவினிங்கில் வந்து லைட்டு இருக்காது பெருசாக. ஸோ அந்த வீடியோ வந்து டார்க்காக தான் இருக்கும் ஃபுல்லாக. அண்ட் இன்னொரு விஷயம் அப்படின்னா, நம்ம வந்து 2000 ருபீஸ் டார்கெட்டுன்றது வந்து நம்ம எவ்வளோ சீக்கிரம் அச்சீவ் பண்ண போகிறோம்னு தெரியல. பிகாஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 500 தான் நம்ம வந்து ரைடு ஓட்டியிருக்கோம். ஸ்டில் இன்னும் 1500 இருக்குது. நம்ம சேலரி எல்லாம் டிவைட் பண்ணி எல்லாம் ஸ்ப்ளிட் பண்ணி பார்த்தா கூட நமக்கு வந்து இன்னும் 500 to 700 ருபீஸ் நமக்கு வந்து தேவைப்படுது. இது பாசிபிளாக இல்லையா தெரியல. பட் இன்றைக்கி வந்து ட்ரையல் ரன்ன்ற மாதிரி நான் ஒரு இதில் வச்சுக்கிட்டேன். நம்ம ஃபஸ்ட்டு புது ஐடி, அது இல்லாமல் நம்ம வந்து ரொம்ப லேட்டாக கிளம்பணும், சரி சீக்கிரம் முடிக்க போகிறோம். அண்ட் இன்றைக்கி வந்து நான் எப்படி இருக்குன்றது ஒரு பார்க்கறதுக்காக தான் வந்தது. ஆனால் நாளைக்கு தான் நம்ம வந்து Day 1 கால்குலேஷன். இன்றைக்கி வந்து 0 ட்ரையல்ஸ் வச்சுக்கலாம், அவ்வளோதான். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக ஃபன்னாக இருக்குன்னு நம்புகிறேன். நீங்கள் யாராச்சும் ரேப்பிடோ ஓட்டுறீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் என்னுடைய ஐடியில் வந்து செக் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோலாம். அப்போது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் எப்படி நினைக்கிறீங்களோ தெரியல. ஓகே, நான் வந்து இவங்களை ட்ராப் பண்ணிவிட்டு அப்புறமா கண்டினியூ பண்ணுறேன். ரொம்ப பெருசாக பேசுவேன்னா சார்ஜ் இல்லை, இன்னும் 10% தான் இருக்குது. ஃபைனலி 4வது ஆர்டர் முடிஞ்சிருச்சு. 75. தேங்க்யூ. யா, தேங்க்யூ. கம்ப்ளீட்டட் கைஸ், கம்ப்ளீட்டட். வெற்றிகரமாக 4 ஆர்டர் முடிச்சிட்டோம் இன்றைக்கி வந்து எவ்வளோ ப்ராஃபிட் எவ்வளோ லாஸ்ன்றதுலாம் வந்து அப்புறமா கால்குலேட் பண்ணலாம். இன்னும் ஒரு 1/2 hour டைம் இருக்குது. வேறு ஏதாவது ஆர்டர் இருந்துச்சுன்னா கண்டினியூ பண்ணலாம். இல்லை அப்படின்னா நம்ம வந்து இதோட முடிச்சுக்கலாம். லிட்ரலி நம்ம வீட்டு பக்கத்தில் இருந்தாச்சு, இன்னொரு 2 கிலோமீட்டர் போனால் வீடு.
பட் ஸ்டில் இருந்தாலும் எனக்கு வந்து இன்னொரு ரைடு ஓட்டலாமே, ஒரு 600 650 கம்ப்ளீட் பண்ணிடலாம், 300 பெட்ரோல் வச்சுக்கலாம், 300 ப்ராஃபிட்னு வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே. கிடைக்குமா இல்லையே தெரியல, பார்க்கலாம். சரி மக்களே, ஏதாச்சும் ஆர்டர் வந்துச்சுன்னா அப்போ கண்டினியூ பண்ணுறேன். அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். இன்றைக்கி வந்து நம்ம வந்து 4 ஆர்டர் தான் ஓட்டியிருக்கோம். 4 ஆர்டரில் வந்து நம்ம கொஞ்சம் ஒரே ஒரு ஆர்டர் மட்டும் லாங் ஆர்டரு, மீதி எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் பக்கத்தில் தான் டக்கு முடிச்சிட்டோம். லிட்ரலி வந்து நமக்கு வந்து 579 ருபீஸ் வந்து நம்ம ரேப்பிடெல்லாம் வந்துருக்குது. அண்ட் நமக்கு வந்து 30 ருபீஸ் ஒருத்தர் டிப்ஸ் கொடுத்தாரு. ஸோ எல்லாம் சேர்த்து 600 ருபீஸ் வந்து நம்ம இன்றைக்கி ஏர்ன் பண்ணிடுறோம் ஒரு நாளில். அதாவது ஒரு 3 ஹவர்ஸில் நம்ம வந்து 600 ருபீஸ் கிட்ட சம்பாரிச்சிருக்கோம். ஸோ இட்ஸ் நைஸ் ரைட். நம்ம வந்து நாளைக்கு இந்த வீடியோ அப்லோட் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய ரியாக்ஷன் எப்படி இருக்குன்றதை பொறுத்து தான் நம்ம வந்து அடுத்தது கண்டினியூ பண்ணுறதா இல்லை வந்து வேறு ஏதாவது பிளானை சேஞ்ச் பண்ணுறதா அப்படின்ட்டு. பட் என்னன்னாலும் நம்ம வந்து எடுத்த முடிவு தான். 100 days 2 lakh rupees, பர் டே 2000 ருபீஸ் ஏர்ன் பண்ணணும். என்ன பண்ணாலும் ஏர்ன் பண்ணியே ஆகணும். அதுதான் வந்து நம்ம டிசிஷன். லெட்ஸ் see guys, இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். டாடா பாபாய், see you in the next vlog. Until that, நமஸ்தே, வந்தனம், bye bye. அமுகு டுமுகு அமால் டுமால், அமுகு டுமுகு அமால் டுமால், அமுகு டுமுகு அமால் டுமால். அமுகு டுமுகு அமால் டுமால்.